ஒரு 2-3 வீடியோ முன்னாடி நான் போட்டிருந்தேன். நிறைய வந்து இந்த ஜுவல் லோன் வந்து ஃப்ராட் நடக்கிறது அப்படின்னு. எஸ்பெஷலி நான் கேள்விப்படுறது வந்து பிஎஸ்யூ பேங்க் தான் கேள்விப்பட்டிருக்கேன்னு நான் அதனோட டீட்டெயில் போட்டிருந்தேன். பட் அதை போட்டதுக்கப்புறம் இப்போ 2-3 நாளாகவே பிஎஸ்யூ பேங்க்கை தவிர மிச்ச பேங்க்லேருந்தும் இந்த கொஷின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதே சேம் வெயிட் கம்மியாகிறது, அப்புறம் அந்த நகை காணாமல் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வந்து கொஞ்சம் ரீசெண்டாகவே வந்து கேள்விப்படுறேன். ஆத்தென்டிக்காக எது வந்து நியூஸில் வந்திருக்கோ அதை நான் போட்டு காமிக்கிறேன். அதை தவிர நான் என்ன கேள்விப்பட்டேன், என்ன நடக்கிறது, அதுக்கு என்ன ப்ரிகாஷன் எடுக்கலாங்கிறதும் நான் சொல்கிறேன். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட முனிசிபல் காலனி பகுதியில் ஈரோடு கூட்டுறவு நகர வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான வாடிக்கையாளர்கள் பணத்தை டெபாசிட் செய்தும் நகைகளை அடமானம் வைத்தும் பணம் பெற்றுள்ளனர். இந்த சூழலில் சமீப நாட்களாகவே இந்த வங்கியில் அடகு வைக்கப்பட்ட நகைகள் கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் கூட்டுறவு வங்கியின் இயக்குநர் ஜெயந்தி தலைமையிலான அலுவலர்கள் இது ஒன் ஆஃப் த நியூஸ் தான். இது பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் போட்டிருக்காங்க. அது யூடியூப்லேருந்து தான் நான் போட்டுருக்கேன். ஆத்தென்டிக் வீடியோ தவிர வேறு என்ன நியூஸ் இருக்குது, அதை தவிர நம்ம அதை எப்படி ப்ரிகாஷன் எடுக்கலாங்கிறதும் நான் சொல்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் முக்கூட்டு அருகே முத்தூட் நிறுவனம் இயங்கி வருகிறது. இதில் கடந்த நவம்பர் 7ஆம் தேதி புத்தூர் பகுதியை சேர்ந்த அபிநயா என்பவர் தனது தங்க நகைகளை அடகு வைத்து 6.28 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். தற்போது வட்டியுடன் முழு தொகையும் செலுத்த முத்தூட் நிறுவனத்திற்கு வந்தபோது முழு தொகையும் ஒரே நாளில் கட்ட முடியாது, ஒரு நாளைக்கு 2 லட்சம் மட்டுமே கட்ட முடியும் என தெரிவித்துள்ளனர். இன்று பணம் கட்ட வந்தவரை பிக் டே என கூறி இவ்வளவு பெரிய தொகையை பெற முடியாது என தெரிவித்த நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் மக்கள் அதிகாரம் ஏகாதிபத்திய அமைப்பின் ஒரு விஷயம் இதில் என்னன்னா, 2 லட்சத்துக்கு மேலே கேஷ் கொடுக்க முடியாது, அது ஃபேக்ட். அவங்க வந்து கிளியராக என்ன சொல்லியிருக்கலாம்னா 2 lakhs இன்னைக்கு, இல்லை 2 lakhs அடுத்த நாள் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலான்னு சொல்லலாம். ஆனால் ஒரே நாளில் வந்து இது பண்ண முடியாது, 2 லட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன வழின்னு சொல்லாமல் இது இழுத்தடிக்கிற வழி தான் இதுக்கு வந்து கிளியர் யூத் கூட ஓகே ஒத்துக்கலாம். அவங்க வட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 2 லட்சம் ஒவ்வொரு நாள் தான் பண்ண முடியும்னு அமுச்சிடுறாங்க. அது கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஆர்டிஜிஎஸ் இல்லை என்இஎஃப்டி ஒரே நாளில் பண்ணி கொஞ்சம் வட்டியை கம்மி பண்ணி அதை வாங்கி வந்துக்கலாம். ஓகே, அலவுட், ஒத்துக்கிறேன். செகண்ட் டவுட் இன்னொன்று என்ன வருது அப்படின்னா, அவங்க கொஞ்சம் டிலே பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட நகை இருக்கா இல்லை வேற எங்கேயாவது அவங்க வைக்கிறாங்களாங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஈவன் அவங்க ஒரு செகண்டரி சேனலில் வட்டி கொடுத்து அதோட ஜாஸ்தி அவங்க எடுத்து இங்கே வைக்கிறாங்களா, அது பாசிபிலிட்டி இஸ் தேர், அதுவும் செக் பண்ணிக்கணும். பட் அதில் நம்ம உள்ளே போக வேண்டாம். அவங்க இது வரைக்கும் வந்து எடுத்துக்கல, எப்படியோ கொடுத்துடுறாங்கங்கிற வரைக்கும் ஓகே. இப்போ செகண்ட் விஷயம், இவங்க அந்த பேங்க்கில் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஃபுல்லாகவே காணாமல் போக வச்சுட்டாங்களே, அது நிஜமாவே ரொம்ப ரிஸ்கி. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கிளைம் பண்ணணும்னா உங்ககிட்ட எல்லா நகைக்குமே ஒரு பிடிஎஃப், அதனோட பில் இல்லைன்னா அதனோட வெயிட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்டோன்ஸு, இது யாராவது கொஞ்சம் எல்டர்லி பர்சன் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த பிடிஎஃப் க்ரியேட் பண்ண தெரியாதுன்னா உங்கள் பசங்க யாருக்கிட்டையாவது ஹெல்ப் எடுத்துக்கோங்க. கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதனோட கீழே வெயிட்டை போட்டு அவங்களே எல்லாமே வந்து டைப் பண்ணி ஒன்று டாக்காக போட்டு வச்சுப்பாங்க, இல்லை பிடிஎஃபாக அவங்களே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க. உங்ககிட்ட இருக்கிற நகை இன்வென்ட்ரி நீங்கள் கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க.